அது சும்மா நீங்கள் வந்து ஒரு போக்சோ வழக்கு அதிகமாகிடுச்சு, இல்லை கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் வச்சு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இளம் சிறார்கள் குற்றம் பண்ணிட்டு தான் அவனே உள்ளே போகிறான். அங்கே இவங்க சரியான முறையில் அந்த விடுதிகளை பராமரிக்காத காரணத்தினால அங்கே சின்ன பசங்க வந்து செக்ஸுவல் அட்ராசிட்டிக்கு ஆளாகிறாங்க. அந்த ஜுவனைல் ஹோமில் இருக்கிற பசங்களை வந்து அந்த விடுதி காப்பாளரே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ இது எல்லாம் பார்க்க வேண்டியதுதான் ஒரு போலீஸ் மினிஸ்டரோட வேலை. அது நீங்கள் போக்சோ எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன்னால் வர கலவரங்கள் சண்டைகள் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த கேஸ் எடுத்துட்டாலும் இது மோர் தென் 60% வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. போதைப் பொருளாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், எல்லாமே மத்தியின் பகுதியிலிருந்து வருது. இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பாஜக அரசு இதுக்கு முற்றிலும் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதானி துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ரூட்ல வருதுன்றது உனக்கு தெரியுதுல்ல, ஏன் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியலையா திமுக அரசாங்கத்தால்? திமுக அரசாங்கம் அதை கண்ட்ரோல் பண்ண விரும்பலையா? ஞானசேகரன் கேஸ்லயே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் போன கேஸ்லயுமே வந்து என்ன சொல்றாங்க, சிசிடிவியே இல்லைன்ட்டாங்க. ஏன் போலீஸ் அது வந்து தொடர்ந்து ஒரே பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதும், பெண்கள் வந்து சம உரிமையோட வாழ்றதும், ஒரு பெண் பெண்ணாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஒரு அரசு கொடுப்பதும் கூட சமூக நீதி தான். ஏன்னா எந்த ஸ்கூலில் போய் கேட்டாலும் எல்லா கவர்மெண்ட், நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இன் ஆல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ மொலாஸ்டேஷனுக்கு பிள்ளைங்க ஆளாகுது. இது வந்து ஒரு பெரிய சோசியல் மெனாஸ். ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. கஞ்சா ஸ்கூல் குழந்தைங்களை எய்ம் பண்ணி தான் இன்றைக்கி விற்கிறாங்க. நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், என்ன ரெஸ்பான்சிபிளாக இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாகவே ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்போ யாருக்கு எது வேணாலும் நடக்கும். ஆனால் நீங்கள் நடக்கும், ஆனால் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பற்றி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த கேள்விகள் அதிகமாக வருதா, இல்லை அதிமுக திமுக எந்த ஆட்சியாக இருந்தாலும் சட்ட ஒழுங்கை பற்றிய பல்வேறு கேள்விகள் வருதா? பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் இருந்தால், அது அம்மா காலத்தில் வந்து, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தால், அதிமுக ஆட்சியில் இருந்தால் சட்டம் ஒழுங்கு வந்து சீராக இருக்கும். அப்புறம் அதிமுக அரசாங்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து சரியான முறையில் நிர்வகிக்கும். இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் கருணாநிதி காலத்துலேருந்தே அது மிஸ் ஆகும். அது சும்மா நீங்கள் வந்து ஒரு போக்சோ வழக்கு அதிகமாகிடுச்சு, இல்லை கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் வச்சு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நம்மளுடைய டே டு டே லைஃப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையே இந்த குறிப்பாக அந்த 4 ஆண்டுகளில் எல்லாருக்குமே ஒரு சவாலாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ரெண்டும் தானே பேசணும். பெண்கள் பாதுகாப்பு மட்டுமே இங்கே மேட்டர் கிடையாது. இன்றைக்கி நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவனைல் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற இளம் சிறார்கள் குற்றம் பண்ணிட்டு தான் அவனே உள்ளே போகிறான். அங்கே இவங்க சரியான முறையில் அந்த விடுதிகளை பராமரிக்காத காரணத்தினால அங்கே சின்ன பசங்க வந்து செக்ஸுவல் அட்ராசிட்டிக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய கலவரங்கள் உண்டும் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது, ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. அந்த ஜுவனைல் ஹோமில் இருக்கிற பசங்களை வந்து அந்த விடுதி காப்பாளரே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ இது எல்லாம் பார்க்க வேண்டியதுதான் ஒரு போலீஸ் மினிஸ்டரோட வேலை. ஆனால் நம்மளுடைய போலீஸ் மினிஸ்டராக இருக்கிற சிஎம் சாருக்கு வந்து இதெல்லாம் கவனத்துக்கு போனாலும் அவரால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இதாக இருக்கார். அதனால் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சி அப்படின்னால அது சட்டம் ஒழுங்கு வந்து மிக மிக மட்டமாகவும் கேவலமாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிமுக காரராக நான் வந்து அதனால் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எல்லா வகையிலையுமே எல்லா கிரைம்ஸுமே வந்து எபோவ் 60% எல்லாம் கிடையாது. அது நீங்கள் போக்சோ எடுத்துட்டாலும் சரி, அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன்னால் வர கலவரங்கள் சண்டைகள் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த கேஸ் எடுத்துட்டாலும் இது மோர் தென் 60% வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகிறாங்க அவங்க எல்லாமே ஒரு 20 to 25 இருக்கிற ஒரு யங் குரூப் தான். வந்தோன்னா அம்மாட்டில் ரோட்டில் இருக்க எல்லாத்தையும் வெட்டிட்டு போகிறோம். சிறையிலிருந்து வெளியே வரவனுக்கு எப்படி கத்தி கிடைக்குது? அதில் அந்த கொஸ்டின் நம்ம யாராவது கேட்குறோமா? ஜெயிலேருந்து அப்போ தானே வெளியே வரான். வர்றப்பயே வந்து அவன் கத்தியோட வரானா, அப்போ அந்த சிறை துறைக்குள்ளே என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி கேஸ் ஒன்று வந்தது தெரியுமா? அதில் ஒரு அம்மா அபிராமி உள்ளே போயிட்டு அவங்களுக்கு கன்விக்ட் ஆகும்போது அவங்க ஒரு சிறையில் இருந்த பெண்மணி மாதிரியா இருந்தாங்க. நெயில் பாலிஷ் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி கிளிப்பெல்லாம் குத்திட்டு வந்திருந்தாங்க. போட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கின்ற பெண்களாலேயே முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வெல் ட்ரெஸ்டு தன்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா சிறைங்கிறது என்னவா அங்கே இருக்குது? அப்போ இங்கே சட்டம் ஒழுங்குன்றது நம்ம வெறும் இந்த விமன் கேசஸ் மட்டும் வச்சுமே அசஸ் பண்ண முடியாது, அசஸ் பண்ணவும் கூடாது. நம்ம இதை 360 ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவனைல் ஹோமில் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனை மொலாஸ் பண்ணுறவன், அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்துறவன் அங்கே இருக்க காவலர், அங்கே இருக்க வார்டனாக இருக்கவன், அவங்க அதை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணினாலும் இந்த அரசாங்கம் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பல்ல பிடுங்குறார். பல்வீர் சிங் கேசஸ் ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பல்வீர் சிங்குக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? பதவி உயர்வு கொடுக்குது. அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு அது காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உள்ளே இருக்கிற காவல்துறை பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண் போலீஸ், அவங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது. சரி, அப்படித்தான் அப்படின்னு பார்த்தா அப்போது ஆண் காவலர்கள் அவங்க உயிருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க எங்கேயாவது வெளியே போனால் அவங்கள வெட்டுற கேசஸ்லாம் நடக்குது. தர்மபுரியில் ஹொசூரில் இந்த மாதிரி கேசஸ் நடந்தது. அவர் தன்னோட ஒய்ஃப் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், அங்கே வந்து போலீஸ் ஒரு வெட்டிட்டு போனாங்க. அப்போ இங்கே என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்போ யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் நடக்கும், ஆனால் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஒரு திமுக கொடி காரில் வந்து திமுக கொடியே கட்டியிருக்காங்க, அந்த கொடியோட தான் அவங்க வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு போகிறாங்க. இது சென்னையில் நடக்குது. சென்னை மாதிரியான ஒரு பெரிய இடத்துலையே வந்து மனிதர்கள் அதிகமாக நடமாடுற ஒரு இடத்துலையே வெளிச்சம் இருக்குது. கிராமங்கள் மாதிரி இல்லாமல் இங்கே அங்கங்கே உங்களுக்கு லைட்ஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் ஒரு கொடிகட்டின காரில், திமுக கொடிகட்டின காரில் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னா இது ஒன்று போதுமே. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் வந்து எடுத்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும்ல. நீங்கள் வந்து ஒரு கொடிகட்டின கார், அப்போ அவனுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருக்கும்? அப்போ இங்கே திமுக கொடி கட்டின காரில் நீங்கள் என்ன அக்கிரமம் வேணாலும் படலாம். திமுக கொடியை கட்டிக்கிட்டு நீங்கள் கிட்னியை திருடலாம், கிட்னியை விற்கலாம், மெத்தஃபெட்டமைன் கடத்தலாம் சர்வதேச அளவில். அப்போ திமுக கொடி என்பது நீங்கள் எல்லா 420 வேலைகளையும் எல்லா குற்றச்செயல்களையும் செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறது தான் திமுக கொடி அப்படிங்கிறத பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தப்படும் போது இங்கே சட்டம் ஒழுங்குங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து அது மிக 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 மோசமாகத்தான் இருக்கும். திமுகவை சேர்ந்த சில பேர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, மாநிலத்தின் மட்டும் இல்லை மத்தியில் இருந்த இந்த போதைப் பொருள் பற்றி பேசினாலும் சரி, போதைப் பொருளாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், எல்லாமே மத்தியின் பகுதியிலிருந்து தான் வருது. ஸோ வெளியில் இருக்கிறோம், இப்போ குஜராத் மூலமாகவோ இல்லை மற்ற மாநிலங்கள் மூலமாகவோ உள்ளே வர்றது தான் இங்கே பிரச்சனை. பட் தமிழ்நாட்டில் அந்த பழக்கங்களில் வெளி மாநிலம், அதாவது இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பாஜக அரசு இதுக்கு முற்றிலும் காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவங்க எதுக்கு தான் பாஜக அரசு தான் காரணம், பாஜக அரசு தான் காரணம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜகவை காரணம் காட்டிட்டு போகிறது தான் திமுகவோட நோக்கம். அப்படின்னா நீங்கள் உங்களால் வந்து ஒழுங்கான ஒரு கவர்னன்ஸை கொடுக்க முடியலன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், இல்லை எல்லாத்துக்கும் மேலே இருக்கவன் தான் காரணம்னு சொல்லிட்டு போனோம்னா அப்போ நீங்கள் ஒழுங்காக கவர்னன்ஸ் கொடுக்கல. அதை இவங்களே டைரெக்டாக ஒத்துக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இல்லை அந்த குற்றச்சாட்டில் இருக்கிறது அவன் பிஜேபிக்காரன் கடத்துறான், இல்லை பிஜேபிக்காரன் அதானியோட துறைமுகத்தில் தான் இது வந்து இறங்கி இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அப்போது அது அதானி துறைமுகத்துலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ரூட்டில் வருதுன்றது உனக்கு தெரியுதுல்ல. ஏன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியலையா திமுக அரசாங்கத்தால்? திமுக அரசாங்கம் அதை கண்ட்ரோல் பண்ண விரும்பலையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் 2025 வருஷம் முடிய போகுது இல்லையா, இந்த 10 மாதங்களில் இந்த கஞ்சா சீஸ் பண்ண கேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த யார்கிட்ட இருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் more than 60% பீப்புள் யார் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னா டிஎம்கே பர்சன்ஸ்.
நான் சொன்னேன் இல்லையா, திமுக கொடி கட்டுறதுங்கிறது ஒரு குற்றச்செயலுக்கான சர்டிஃபிகேட். அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுக்குது. நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் ஆன இந்த கஞ்சா கேசஸ் எல்லாத்தையும் அதை மட்டும் ஒரு சாம்பிளாக எடுத்து நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மாட்டினவங்க பூரா அதில் 60%, மோர் தென் 60% அவங்க தேர் ஆல் டைரக்ட்லி கனெக்டட் வித் டிஎம்கே நிர்வாகியாக இருப்பார், இல்லை டிஎம்கே நிர்வாகியோட மச்சானாவோ மாமனாவோ மாமியாராவோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஸாக தான் அது இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து என்னன்னா திமுக அரசாங்கம் 10 வருஷம் கவர்மெண்ட்டில் இல்லை, 2011 21 வரைக்கும் இல்லை, இப்போ வந்திருக்காங்க. அப்போ அந்த 10 வருஷம் சம்பாதிக்காததை எப்படி பிடிக்கிறது? 10 வருஷம் சம்பாதிக்கல, ஆனால் 10 வருஷம் அவங்களும் கட்சி நடத்துகிறாங்கல்ல, மீட்டிங் போட்டாங்கல்ல, பெரிய பெரிய மாநாடு நடத்தினார்ல கேஎன் நேரு ஏன் வந்து அத்தனை கோடி ஊழல்னு இன்னைக்கு சொல்கிறாங்க? சிறுவனூரில் பெரிய பெரிய மாநாடுகள் பல முறை நடத்தினார். அப்போ அந்த ஆட்சியில் இல்லாத போது செலவு பண்ணும் காசை வந்து அன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 500 ரூபாய் நான் அன்னைக்கு செலவு பண்ணேன்ல என் சொந்த காசை போட்டு, அப்போ 500 ரூபாய் செலவு பண்ணோன்னா நான் அதுலேருந்து இன்னைக்கு 5000 ரூபாய் எடுக்கணும். அந்த கணக்கு தான். ஏன்னா திமுகவுக்கு வந்து கருணாநிதி கையில் என்றைக்கு கட்சி போனதோ அன்னையிலிருந்து இது வந்து ஒரு மியர் பிஸ்னஸ், ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு வியாபாரம். நான் 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 5000 ரூபாய் எடுக்கணும். 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நாமினலாக நான் ஒரு 50 ரூபா எடுக்கணுங்கிற பிஸ்னஸ் கிடையாது இவங்களுக்கு. இவங்களுக்கு நான் 5 ரூபா போடுவேன், ஆனால் நான் 5000 ரூபாய் எனக்கு பிஸ்னஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எந்த துறை எடுத்தாலும் ஊழலே இல்லாத துறைன்னு ஏதாவது ஒரு துறை இருக்குதா? எல்லாத்துலேயும் ஊழலுங்கிறது. நமக்கு வந்து என்னன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை மாதிரியான யங் ஜென்ரேஷன் அமைச்சர்னா ஊழல் பண்ண தானே செய்வார். இப்போ நேரு வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2500 பேர்த்துக்கு ஒரு 30 லட்சம் காசு வாங்கி போட்டது தப்பா அப்படின்னு இதெல்லாம் சரிதான்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லா குற்றங்களையுமே நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ போக்சோ வழக்கு, ஒரு ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் 3-4 பேர் இன்வால்வ் ஆகி ஒரு 13 வயசு பிள்ளைய வந்து மொலாஸ் பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க, அதில் ஒரு ஃபீமேல் டீச்சரும் இன்வால்வ்டு அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மினிஸ்டர் என்ன எடுத்தார்? ஸ்டாலின் ஐயா என்ன முடிவை எடுத்தார்? அவங்க 4 பேர்த்தையும் 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அந்த கேஸில். அப்போ அந்த 3 பேர்த்தையும் நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும்ல. இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை பண்ணியிருக்கணும்ல. ஏன் அதை பண்ணலை? அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா மக்களே வந்து என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களா, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். கடந்து போயிடுறாங்களா? ரொம்ப ஈஸியாக திமுகவோட சக்ஸஸ்னால் இன்றைக்கி வந்து இவ்வளோ குற்றச்செயல்கள் நடந்ததுக்கப்புறமும் இவங்க மேடைகளில் தோன்றி ரொம்ப தெனாவெட்டாக பேசுகிறாங்கன்னா அந்த தெனாவெட்டும் தைரியமாக அவங்களுக்கு எங்கேருந்து வருது? மக்கள் எல்லாத்தையுமே இது இப்படி தாங்க நடக்கும், திமுக காரன் வந்தால் இப்படி தான் நடக்கும்னு கடந்து போக ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து இவங்களும் இன்ன வரைக்கும் 5 வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. போக்சோ அதிகமாக இருக்குது அப்படின்றது. இப்போ கோவையாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து அவங்க மார்த்தட்டி கொள்வது எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்காரு. கோவை பாலியலாளர்களில் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா குற்றவாளியும் கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாச்சு. ஸோ எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அது கண்டுபிடிக்கப்படுதுல்ல, அதான் எங்களுக்கு ஆட்சியோட இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இப்படி ஒரு பதிலை சொல்வதற்கு திமுக அரசாங்கம் கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற ஒரு அரசாங்கமாக இருந்தால் வெட்கப்படும். ஏன் இதனால வெட்கப்படணும்? ஆனால் இவங்கள்ட்ட போய் வெட்கப்படும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெட்கம்ங்கிற உணர்வே அவங்க டிஎன்ஏலேருந்து எடுத்துட்டாங்க, அது இருக்காது. ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த ஞானசேகரன் கேஸில் நீங்கள் டீப்பாக அந்த கேஸை திருப்பி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை மொதல் நாள் வந்து கொண்டு வந்து இதில் காமிக்கிறாங்க, அந்த இதில் ஐடென்டிஃபை பண்ணுற அந்த பெரேடில் நிற்க வைக்கிறாங்க. அவனை அனுப்பிச்சி விட்ருச்சு எனக்கு போலீஸ். அடுத்த நாள் எங்களோட ஐடி விங், ஏடிஎம்கேவோட ஐடி விங் அந்த ஞானசேகரனுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 500 புகைப்படங்களை எடுத்து போட்டிருக்கோம். அவன் யாராக இருக்குது, அந்த ஞானசேகரன் வந்து இதுக்கு போனான், பிரச்சாரத்துக்கு போனான், 24 நாடாளுமன்ற எலெக்ஷனில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு போயிருக்கான், பலருக்கு போயிருக்கான், சென்னையில் கண்டெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே அவன் போயிருக்கான், தயாநிதி மாறனுக்கு போயிருக்கான், எல்லாத்துக்குமே அவன் போயிருக்கான் பாருங்கன்னு சொல்லி எவிடன்ஸ் எடுத்து போட்டோம். 2வது பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். அப்போ என்ன அது? அப்போ தான் முதல்வர் என்ன சொல்கிறாரு,
அவன் திமுக காரர் கிடையாது, திமுக அனுதாபின்றார். அப்போ அந்த பதிலை சொல்ற அளவுக்கு அதிமுக ஒரு அழுத்தத்தை எதிர்க்கட்சியாக கொடுக்கிறது. தென் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, நம்ம யார் எந்த விஷயத்துலையும் இருந்தும் தப்பிக்க முடியாது. எல்லா ஃபோட்டோஸ் மா சுப்பிரமணியன் பார்த்தாங்கன்னா உண்மையிலுமே ஞானசேகரன் வந்து மா சுப்பிரமணியனோட வலதுகரம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய அத்தனை திருட்டுத்தனங்களுக்கும் இவன் தான் வந்து என்ன சொல்றது எவிடன்ஸ் மாதிரி இருந்தான். ஏன்னா எந்த ஃபோட்டோகிராஃபில் பார்த்தாலும் இவன் கூடவே இருந்தான். பின்னாடி நிற்கிறான், முன்னாடி நிற்கிறான். இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல், குறிப்பாக நாங்கள் எழுப்பினா அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா, அதை ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி வச்சிச்சு. இந்த காரணங்களால தான் வேற வழி இல்லாமல் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதே ஒழிய, அதில் அந்த ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சு, அவர் கையை உடைச்சு காலை உடைச்சு அப்படிலாம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய நாடகம். ஒரு ஃபோட்டோ இந்த கையாக இருக்கும், அப்புறம் இன்னொரு ஃபோட்டோவில் இது இப்போலாம் ஒரு ரீல்ஸில் ஒன்று வரும், வந்து வலது காலை நடந்து போகிறது, அப்புறம் அவன் சொன்னோன்னே இடது காலை தூக்கிட்டு போவான். அந்த அது வந்து என்னன்னா இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து தான் அந்த மாதிரி ரியாலிட்டிலேருந்து தான் அந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் வருது. பட் எந்த ஒரு தண்டனைக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கல நினைக்கிறீங்களா எந்த ஒரு குற்றங்களுக்குமே? சார் நீங்கள் வந்து இப்போ 6 மாதத்துக்குள்ளே அந்த கேஸை முடிச்சிட்டோம், நாங்கள் 7 மாதத்துக்குள்ளே அந்த கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த குற்றச்சம்பவம் நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஞானசேகரன் கேஸ்லேயே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் போன கேஸ்லேயுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, சிசிடிவியே இல்லைன்ட்டாங்க. ஏன் போலீஸ் அது வந்து தொடர்ந்து ஒரே பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இப்போ ஞானசேகரன் கேஸில் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுன்னா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை வெளியில் விட்டாங்க. கேட்டால் அது சிஸ்டம் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபால்ட், டெக்னிக்கல் எரர் காரணம் சொன்னோம். அப்போ அது எதுவுமே சாதாரணமாக ஒரு எப்படி நான் இந்த காவல்துறையோட மினிஸ்டர், நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி தரணும்லாம் பண்ணலை. எதிர்கட்சிகள் இவர்களை அம்பலப்படுத்திக்கிறோம், நீ எவ்வளோ கேவலமாக இருக்க பார் அப்படின்னு அம்பலப்படுத்தினதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் செய்யப்பட்டது தான் இந்த கொடுக்கப்பட்டது தான் இந்த நீதியை ஒழிய, இது வந்து உண்மையிலுமே அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிற உண்மையான அந்த ஒரு கன்சர்ன்ல கிடைச்ச நீதி அது கிடையாது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் இப்ப திமுக அதிமுக ரெண்டையுமே கம்பேரிட்டிவ் பண்ணும்போது அதிமுக எந்த அளவுக்கு இருந்துச்சு, திமுக எந்த அளவுக்கு நம்ம இருக்கு? ஆணவ கொலைகள்ல இருந்து போக்சோ சட்டங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே திமுக அதிமுக கம்பேர் பண்ணும்போது எப்படி மேம் இருக்கு? சரி, இவங்க சமூக நீதினு பேசுவாங்க. ஆமா, சமூக நீதினா என்ன? வெறும் ரிசர்வேஷன் மட்டும்தான் சமூக நீதியா? நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதும், பெண்கள் வந்து சம உரிமையோட வாழ்றதும், ஒரு பெண் பெண்ணாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஒரு அரசு கொடுப்பதும் கூட சமூக நீதி தான். ஆனா திமுக என்னன்னா ரிசர்வேஷன் மட்டும்தான் சமூக நீதி, பிற்படுத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு 69% மட்டும்தான் சமூக நீதின்னு குறுக்கிடுச்சு. உங்க எல்லாத்தோட சிந்தனையுமே அது அப்படிதான் மாத்தி விட்டுருக்கு. சமூக நீதினா இடஒதுக்கீடு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சமூக நீதிங்கிறது எல்லாரும் இங்க மாண்போட வாழ்வது, எல்லாத்துக்குமான நீதி, ஒரு விவசாயிக்கான நீதி, எல்லாருக்குமான இங்க நீதி கிடைச்சிருக்கா, எல்லா சமூகங்களுக்கான நீதி கிடைச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது வந்து திமுக அரசாங்கம் திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறது ஒரு சமூக நீதியை கொன்ற அரசாங்கம், சமூக நீதியை சிதைத்த அரசாங்கம், சமூக நீதியை அது எப்படி அது வந்து ஒரு உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனாக நினைத்தீங்கன்னா அது தலையிலிருந்து கால் வரைக்கும் கத்தியை வச்சு குத்தி 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 கொன்ன அரசாங்கம். அப்போ இந்த அரசாங்கத்திட்ட போய் நீங்கள் வந்து போக்சோவில் மட்டும் இப்படி எல்லாத்துலேயும் இப்படி தான். விவசாயிகள் இங்கே மிக மோசமாக, தஞ்சாவூரில் சரி, அங்கே வேலூர் சிப்காட் பிரச்சனையிலையும் சரி, இங்கே பரந்தூரில் ஒரு 15 கிராம மக்கள் ஒரு 4 வருஷமாக போராடிட்டு இருக்காரு சரி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நீங்கள் சொன்ன இந்த போக்சோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கிடைக்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து நமக்கு கிடைக்கிற அந்த டேட்டா படியே ஒரு 60% கிட்ட அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நிஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60% மட்டும் கிடையாது. போக்சோ 60க்கு மேலே போகும்னு சொல்லுங்க. அது மோர் தென் 100%, மோர் தென் 100%. நம்ம கையில் இருக்க டேட்டா, கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டராக இருக்க டேட்டா படி உங்களுக்கு அது 56. ஆனால் நிஜத்தில் அப்படின்னு பண்ணிங்கன்னா இது மோர் தென் 100. ஏன் அப்படின்னா நிறைய கேசஸ் வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லைன்னா, அண்ணா நகரில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க.
அது 10 வயசு குழந்தை. அந்த குழந்தை ஒரு ஏழை வீட்டு குழந்தை. அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே தான் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குன்னு. போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாலினோட காவல்துறை என்ன பண்ணுது? அந்த பொண்ணு மேலே, அந்த சின்ன பொண்ணு 10 வயசு பொண்ணோட அம்மா அப்பாவை நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு அடிக்குது. எப்படி பண்ணுது? நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த, எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வர அப்படின்னு அடிக்குது. இதை கேள்விப்பட்ட, இதை இப்போ செய்திகளில் பார்த்த உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தானா முன் வந்து எடுத்து நடத்துது. அப்போ அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க இந்த நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உச்சநீதிமன்றம் போகுது, அந்த கேஸ் சிபிஐக்கு போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரி எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்டவர்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 56ங்கிறது சும்மா அது நமக்கு வேற வழியே இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆன கேசஸில் கிடைச்ச டேட்டா படி உங்களுக்கு அந்த 60%. ஆனால் ரியாலிட்டியில் அது மோர் தென் 100. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எந்த ஸ்கூலில் போய் கேட்டாலும் எல்லா கவர்மெண்ட்ஸ், நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இன் ஆல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ, அதில் வந்து இந்த கிரேட் 1ல் இருக்க ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, கிரேட் 2ல் இருக்க ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து மொலாஸ்டேஷனுக்கு பிள்ளைங்க ஆளாகுது. இது வந்து ஒரு பெரிய சோசியல் மெனாஸ். ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. போக்சோ கவர்மெண்ட் என்சிஆர்பியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும், இத்தனை % ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 சேனலில் அதை பேசுகிறோம், அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமான சமூக பிரச்சனையாக மாறுது. எந்த அம்மா அப்பாவுக்கும் தன் குழந்தை ஸ்கூல் போயிட்டு பத்திரமா வருங்கிற கான்ஃபிடென்ஸ் இல்லை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாலும் சரி. ஏன்னா ஆண் குழந்தைகள் எல்லாத்துக்கும் கையில் இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கஞ்சா வந்து டக்குன்னு கிடைக்குது. கஞ்சா ஸ்கூல் குழந்தைங்களை எய்ம் பண்ணி தான் இன்றைக்கி விற்கிறாங்க. காலேஜ் பசங்க கூட அவங்க டார்கெட் கிடையாது, ஸ்கூல் பசங்களை நம்பி விற்கிறாங்க. அப்போ இன்றைக்கி சொசைட்டிக்குள்ளே எவ்வளோ க்ரைம்ஸ் இருக்குது. இவ்வளோ க்ரைம்ஸ் எப்படி வருது? கஞ்சா இஸ் த மெயின் ரீசன். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற கணவருக்கு ஒரு மனைவி கஞ்சாவை கொண்டு போய் கொடுக்குது சார், எங்க சிறையில் இருக்கிற மனைவிக்கு. அப்போ அந்த கொண்டு போகிற பொருளை நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா, அதை செக் பண்ணவே இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ் நமக்கு ஏதோ செய்திகள் வழியே வருது அப்படின்னா, இந்த அபிராமி பொண்ணை எடுத்துக்கோங்க. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க? இந்த ஜெயிலில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள், கஞ்சா பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னா, ஜெயில் அப்படிங்கிறது குற்றவாளிகள் திருந்துற இடமா ஸ்டாலின் ஆட்சியில் இல்லை, குற்றவாளிகளை மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு இடமா தான் ஜெயில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வெறும் போக்சோ மட்டுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருப்பதை விட, எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டு நடத்துன்ற சிறைச்சாலைகளில் தான் அதுவே இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, மற்ற இடங்கள்ல நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்ன வரைக்கும் இந்த ஸ்கூலில் குழந்தைகள் இப்படி செக்ஸுவல் அட்ராசிட்டிக்கு ஆளாகிறாங்க. நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், என்ன ரெஸ்பான்சிபிளாக இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? எதுக்கோ குழு போட்டாங்கல்ல இந்த குழு அரசாங்கம், அப்படியே இப்போ மண்ணில் புழு நின்ற மாதிரி அவ்வளோ குழு போட்டீங்க. இப்போ இதெல்லாம் உண்மையிலுமே இந்த பிரச்சனைகளை சின்சியராக அட்டன் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது, பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பாதிக்கப்படாமல் குழந்தைகள்கிட்ட நீ இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணாதன்னு ஆசிரியருக்கு நீங்கள் முதல் டீச் பண்ணீங்களா? பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? ஏன்னா நமக்கு கன்சர்ன் இல்லை, குழந்தைகள் மேலே அக்கறை இல்லை. ஆனால் அன்பில் மகேஷ் என்ன சொல்லுவார், எங்கேயாவது பெரிய கூட்டத்தில் பேசுறது அப்படின்னா, இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் என் குழந்தை போல் அப்படிம்பார். இந்த உடனே நம்ம எல்லாரும் கைதட்டுறோம். ஸ்டேஜில் கேட்குறக்கு அழகாக இருக்கா அந்த டைலாக்கு? எவ்வளோ ஒரு எம்பத்தட்டிக்கலாக அவர் பேசுகிறாரு, எவ்வளோ ஒரு இறக்க உணவோட. இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னோட குழந்தை, கேட்குறக்கு அழகாக இருக்கா? அப்படி உண்மையிலுமே அவர் எம்பத்தட்டிக்கலாக பேசுகிற ஒரு மனிதராக இருந்தால், உண்மையிலுமே அங்கே பள்ளி குழந்தைகள் வந்து கரூர் இன்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்து கண்ணீர் அழுது விட்ட மனிதராக இருந்தால், இத்தனை 100 இத்தனை 1000 குழந்தைகள், கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர்டு கேசஸ் வந்து உங்களுக்கு மோர் தென் 4000 கேசஸ் வந்துடுது, நியர்லி 6000 ஐ திங்க். அப்போ நீங்க வந்து இந்த 6000 குழந்தைங்களும் உங்க குழந்தைகள் இல்லையா அன்பில் மகேஷ்?
நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அந்த குழந்தைகள் உங்கள் வீட்டு குழந்தைகள் இல்லையா? நீங்கள் அப்படிலாம் சென்டிமெண்டெல்லாம் எம்பத்தட்டிக்கலாலாம் குழந்தைகளை பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு சரியாக வந்துட்டு பத்திரமா போகிறது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட உரிமை. அந்த குழந்தையோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டரா அன்பில் மகேஷ் என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யலை. அவருக்கு உதயநிதியோட சேர்ந்து சுற்றுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. அப்போ இங்கே மினிஸ்டரா இல்லாமல் எல்லாருமே உதயநிதிக்கு குஜா தாக்குறதுல இப்படி ஒரு மினிஸ்டர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு பூஜா தூக்குறதுக்கு மினிஸ்டர். சிஎம்மோட துணை மனைவி வந்து எங்கேயாவது கோயில் குளம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு அந்த டூர் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4-5 மினிஸ்டர். சேகர்பாபு தான் அந்த தலைமை கர்த்தா இந்த மினிஸ்டர்லேயே. அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து போக்சோவில் இப்படி குழந்தைகள் பாதிக்கப்படுது, ஜுவனைல் ஹோமில் குழந்தைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பேசுறதுனால என்ன ஆகும்? மீடியா இது எங்கேயாவது நம்ம சென்சிட்டிவாக கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோமா? அந்த இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அது பெருசாக பேசுவோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். இல்லை சார், இன்ன வரைக்கும் மீடியா நீங்கள் எல்லாரும் யாராருக்கிட்டேயோ போய் மைக்க நீட்டுறீங்க. என்னைக்காவது அன்பில் மகேஷ்ட சார் இத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் ரியாக்ஷன் என்ன? இதை தடுப்பதற்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி செயல்களில் இனிமேல் ஃபர்தராக ஆசிரியர்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அவனை நீ என்ன எஜுகேட் பண்ண? கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம். ஏன்னா திமுக வந்தாலே இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு செய்தியாளர்களும் நீங்கள்லாம் வந்து மைண்டை டியூன் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் அடுக்குறீங்க. இதற்கப்புறம் 2026 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக அதோட கூட்டணி கட்சிகள், அதிமுக இங்கிட்டு கூட்டணி கட்சிகள், இந்த மாதிரி 2 கூட்டணி இருக்கு. இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு பெருமை தட்டி கொண்டு இருக்கிறார்கள். உங்களோட பார்வை என்ன? 2026 ஆட்சி மாற்றம் உறுதியாகுமா? சார், கனவு காண்பது அவர் உரிமை. ஓகே, கனவு காண்கிறார்கள். ரியாலிட்டியில் இத்தனை போக்சோ வழக்குகள், இத்தனை அட்ராசிட்டிஸு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் கண்ணு இருக்குல்ல, காது இருக்குல்ல, செய்திகள் பார்க்குறாங்கல்ல, கேட்குறாங்கல்ல, காதில் விழுற செய்திகளை கேட்குறாங்கல்ல. நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக எல்லா பெண்களும் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் உளவுத்துறை ஸ்டாலின் கிட்டேயும் சொல்லியிருக்கிறது. ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறது என்னது? சார், நம்ம 1000 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு இம்பாக்ட் இல்லை சார் அந்த பெண்கள்கிட்ட, யாரும் நமக்கு ஓட்டு போடுறதா இல்லை. ஏன்னா 1000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க கணவர்லாம் எங்கே போகிறாங்க? டாஸ்மாக். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வருடம் தீபாவளி போன வருஷம் தீபாவளி வசூலை விட 50% அதிகம். எப்படி அந்த 50% அதிகமாச்சு? நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய் தான் அங்கே போச்சு. அந்த அம்மா கொடுத்த 1000 ரூபாய் மட்டும் இல்லை, பொண்ணு கொடுத்தீங்களா 1000 ரூபாய், அது இப்போ கடந்த 4 மாதமாக போடலை, அந்த பெண் குழந்தைகளுக்கு போடலை. அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குற காசு அங்கே தான் போகுது. அப்போ நீங்கள் வந்து என்னது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு. ஆனால் எந்த இடத்துலையும் பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது, நாங்கள் இந்த 5 வருடங்களில் இந்த திட்டங்களை செய்தோம், அந்த திட்டங்களுக்காக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு வார்த்தை கூட எந்த மினிஸ்டரும் சொல்கிறது கிடையாது, டெப்டி சிஎம்மும் சொல்கிறது கிடையாது, சிஎம்மும் சொல்கிறது கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நான் இதெல்லாம் மக்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போடணும் கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தோம், அதனால் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அதுவும் கிடையாது. எல்லாமே எப்படி? என் பின்னாடி 11 பேர் இருக்கான், என் பின்னாடி 11 பேர் இருக்கான், என் பின்னாடி 11 பேர் இருக்கான். அந்த 11 பேர் எப்படி இருக்காங்க? அதில் பெரிய கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் என்ன சொல்லுது? எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடு, என்னை வச்சு தான் நீ பொழப்பு நடத்துகிற, எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பின்னாடி நிற்கிற விசிக்கு என்ன சொல்லுது? இங்கே பாரு, காங்கிரஸ் பெரிய கட்சி இல்லை, நான் தான் பெரிய கட்சிங்க. அதில் இடதுசாரிகளில் இப்போ வந்திருக்க அவர் தொடர் பே சண்முகம் என்ன சொல்கிறாரு? இவங்க செஞ்சு வச்சுருக்க ஊழலுக்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாதுங்கிற. அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களே தான் உங்களை டெய்லியும் வந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த அடி வாங்கினது வலிக்குது, ஆனால் வலிச்சதை வெளியில் காட்டாமல் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேமரா முன்னாடி சொல்லிக்கிறீங்க. அங்கே தனி ரூமில் போய் கேட்கலன்னு அழுகுறீங்க. அந்த விவேக் காமெடி ஒன்று வரும் தெரியுமா? ரூமை பூட்டிட்டு அழுகிறது, அதை லிட்ரலாக செஞ்சுட்டு இருக்காரு நம்ம சிஎம். வெளியே வந்து நாங்கள் கெத்தாக இருக்கோன்னு காமிச்சிக்கிறது, உள்ளே போய் என்னப்பா என்ன ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒவ்வொருத்தரும் அடிக்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு அது லிட்ரலாக அழக்கூடிய நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொன்னால் கூட்டணி, அந்த கூட்டணிக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும்ல. இவங்க விவசாய பிரச்சனைகளுக்கு யாரும் பேசலை, தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு
இடதுசாரிகள் பேசலை. இங்கே பட்டியலின மக்கள் வந்து அங்கே வேங்க வெயிலில் பாதிக்கப்பட்ட போது திரும்ப என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யலை. அப்புறம் எப்படி இன்னைக்கு நீங்கள் போய் ஓட்டு கேட்டானோ உடனே எல்லாம் கண்ண மூடிட்டு குத்திடுவானா? அதனால் இது வந்து என்னென்னா சும்மா ஒரு விஷயத்த கேமராவுக்காக அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்த்துக்க முடியுது. அப்போ கண்டிப்பாக 2026 ஆட்சி மாற்றம் இருக்கும். மிக நிச்சயமாக அதிமுக வரும், அதில் யாருக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம்.